வெல்கம் டு த சேனல், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம என்னோடய ட்ரீம் கார் தான் வாங்க போகிறோம். அதுதான் வந்து கார் ஸ்ட்ரீட்டில் இருக்க இந்த Z37 வாங்கிடலாமா? ஓகே, நம்ம கார் நம்ம வாங்கிட்டு ரொம்ப நாள் ட்ரீம் இது. வாங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஹார்ஸ் பவர் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஓ நல்லது, ஸ்பின்னோட் வருது. நல்ல டயர் மாற்றினா ஓ சூப்பராக இருக்குது. எப்பவுமே நீங்கள் ஒரு கார் எடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு காசு சேர்த்து நல்ல பிரேக்கிங் போட்டுங்க. காசு சேர்த்தோ இல்லை உங்கள்கிட்ட காசு இருக்குதோ நல்ல ஒரு பிரேக்கிங்காக போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதுனாலும் பண்ணிக்கோங்க. டியூன் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரேக்கிங் நல்லா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஓகே, டியூனிங்க்கெலாம் எவ்வளோ காசு ஆகுதுன்னு பார்த்துடலாம். இன்ஜினுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் காசு சேர்க்க முடியும். 81,000 சேர்த்தா கிளாஸ் 3 போகுது. நம்மளுக்கு இப்போ கிளாஸ் 3 தான் தேவை. ஸோ 81,000 மறுபடியும் சேர்க்கணுமா? ஓகே, பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு, நான் வந்து ட்ரிஃப்ட் அடிக்க சஜஸ்ட் பண்ணுறது என்ன டயர்ஸ்னால் வந்து ஸ்ட்ரீட் அதில் தான் உங்களால் வந்து நல்லா ட்ரிஃப்ட் அடிக்க முடியும். இதனால் கஸ்டமைஸ் பண்ண நல்லா ஆங்கிள் போட்டு வரணும். டயரு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் டிஸ்ட் ஆக மாட்டேங்குது. இருங்க, நம்ம கியர் சிஸ்டம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பவர்லாம் கிடைக்காது. இதே நல்லா தான் ட்ரிஃப்ட் அடிக்குது. நான் ஸ்ட்ரீட்டுக்கு மாற்றி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரீட்டு போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே இப்போ போகலாம். ஸ்ட்ரீட்டு போட்டால் எல்லாமே குறைஞ்சிருது. ஆனால் ஸ்ட்ரீட்டு போட்டால் ஜஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டாக இதுதான் இந்த கார் நான் வாங்கினதுக்கான காரணமாக. F14 நல்லா தான் ட்ரிஃப்ட் அடிக்கும்.
இல்லை, நான் அடிச்சுட்டு தான் இருந்தேன். உங்கள் வீடியோ கூட போட்டிருக்கேன். பவர்லாம் கேட்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ட்ரிஃப்டிங்லாம் போகும்போது நீங்கள் ஓன் ஷிஃப்ட் எடுத்துங்க. ஏதோ ஷிஃப்ட் பண்ணி பவர் லேக் இல்லாமல் அடிக்கணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்லாம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லாம் அது வந்து என்ன பண்ணும் வந்து நம்மனா டக்குன்னு ரெட்டு வந்தோடனே கியரை மாற்றிடும். ஆனால் அது அப்படி இல்லை, ஃபுல் த்ராட்டில் அந்த கியரில் போயிட்டதுக்கப்புறமா தான் மாற்றணும். ஆனால் நம்ம கார் என்ன பண்ணுவோம், ட்ரிஃப்ட் அடிக்கும் போது ஃபுல் த்ராட்டிலே போகாது. அதுதான் இங்கே கஷ்டமே. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. இது வரைக்கும் சூப்பராக டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பிரேக் அடிச்சிக்கணும். Latest. இருங்க, ஆட்டோமேட்டிக்காக வச்சு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ரேஸ்டாக இருக்குன்னா இந்த கார் தான். செம்மையாக அடிக்கும் ட்ரிஃப்ட்டு. இப்போ பாரு இப்படியே எப்படி ஸ்லைட் ஆகிட்டு போயிருக்கேன். நான் வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ணேன். எப்படி போவோம், எப்படி ஸ்லைட் ஆகும்னு நினச்சி போங்க. சரிங்க, அப்படியே இது செல் பண்ண எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துடலாமா? 21,000 நாட் பேட். ஆனால் இந்த கார் வாங்கினா ஆஃப் ரேட்டா கால் ரேட்டு கூட வரமாட்டேங்குது. அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இது என்ன செல் பண்ண இன்னும் ஒரு 2,000 தான் போகுது. கைஸ், இந்த கார் நான் வாங்கினது 10,000 தான். ஆனால் 8,000க்கு போகுது. ஆனால் அந்த கார்லாம் பாருங்கள், 1,38,000க்கு வாங்கினேன். இருங்க, சூப்பராக பவர் லேக்கிங் எல்லா கார்லையும் இருக்கேன். பிளாஸ்டிக் கிஃப்ட் பாக்ஸ். பாக்ஸ் பண்ணில் போட்டுச்சு. நான் ஸ்லோவாக ஹேண்ட் பிரேக் பிடிச்சிருந்தேன். நான் ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டேன். அதான் அது அழுத்தி பிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ கிடைக்குது? பிரேக்கிங் சரியால. ஆமாம், 12,000 லட்சத்தில் நம்ம போய் பிரேக்கிங் போட்டுடலாம். எங்கே இருக்குது கஸ்டமைசேஷன் ஷாப்? ஓகே, நான் ட்ரிஃப்டிங்கில் போகல, நார்மலாக ஸ்பீட் வச்சுக்கிறேன். பார்க்கலாமா? சொல்லிட்டேன்.
ஓகே இன்டீரியரும் சூப்பராக தான் இருக்குது. இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டு ஓ ஓ ஓ கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் பண்ணுறது போயிட்டு ரேஸ் ப்ளஸ் டயர்ஸ் மாற்றிக்கலாம். ரேசிங் ப்ளஸ் டயர்ஸ் பிரேக் இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் அடிச்சுக்கலாம். ரேசிங் ப்ளஸ் பைப் பண்ணுறதுக்கு 8 வேணுமா? இப்போ அந்த பிக்கப்பில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபஸ்ட்டு பிக்கப் இருக்கும். அதுவும் இல்லாமல் பிரேக்கிங்கும் கொஞ்சம் சென்சேஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். 293 ஹார்ஸ் பவரு ப்ளஸ் ஸ்ட்ரீட் அண்ட் டெஸ்ட்டில் இதுதான் பெஸ்ட்டு. தேர்ட் கிளாஸ் கிளப்புக்கு எல்லாருக்குமே இந்த கார் தான் பெஸ்ட்டு. நீங்கள் தேர்ட் கிளாஸ் நீங்கள் லெவலில் ஏற்றி காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் தேர்ட் கிளாஸுக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு நிசானோட ஃபேனாக இருந்தால் திஸ் கார் இஸ் ஃபார் யூ பிகாஸ் திஸ் இஸ் நிசான்ஸ் 370Z அப்படின்னு தான் நினைக்கிறேன். கேமில் 37Z சாரி Z37. ஓகே நம்ம வரிசையாக அதை பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 21,000 ஒன்று இருக்குது. ஓ இது ஒரு ட்ரிஃப்ட்டு பில்டு ஒன்று மேலே சும்மா 4 அது இதுன்னு மாற்றி விட்ருக்கானுங்க. இது ட்ரிஃப்ட் பில்டு. அப்புறமா இது வந்து ஒரு நார்மல் ரேசிங் பில்டு. இது 39,000. 75,000 ஃபுல் ரேசிங் பில்டு. பா 86 கோல்டு கொடுத்தா இது கிடைக்கும். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இது அந்தளவுக்கு இல்லை, இதுதான் சூப்பராக இருக்குது. நான் வந்து இதுதான் போடலான்னு நினைக்கிறேன். நான் இது இந்த ஸ்பாய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்பாய்லர் மட்டும் இருக்குமான்னு பார்க்கலாம். ஸ்பாய்லர் எஸ் இதா இதுதான். இதுவே 4,000. இது 9,000. இது 10 இது கோல்டு கொடுத்தா இந்த ஸ்பாய்லரு. நம்ம காருக்கு பெரிய ஸ்பாய்லர் தேவையில்ல, அதனால் இது போட்டுடலாம். நல்லா இருக்குது இது. ரேசிங் கேட்டு உள்ளே போகிறதுக்கு 20,000. இப்போதைக்கு வேணாம், நான் அப்புறமா காசு சேர்த்து அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது பிரேக் ரோட்டார் போடலாம். எனக்கு தெரியாது, இதனால தான் வந்து பிரேக்கிங்லாம் நல்லா பிடிக்குதா அப்படின்னு தெரியல. தெரியலையே. நைட்ரோ எஃபெக்ட் வேணாம், பேக் ஃபயர் எஃபெக்ட் போட்டுக்கலாம் வேணா. 3 கோல்டு இருக்குமே. பா சூப்பராக இருக்குது. ஒப்பா செம்மையாக இருக்குது. இது பாருங்க எப்படி நல்லா இருக்குது. ஆனால் 5 கோல்டு இல்லை. இது நல்லா இருக்குல்ல.
இல்லை இப்போதைக்கு வேணாம், நான் 2 கோல்டு சேர்த்துட்டு அதுக்கம்மா வாங்கிக்கலாம். எப்பா இதுக்கு மட்டுமேவா? வேணாப்பா, நான் நார்மலாக வச்சுக்கிறேன்ப்பா. நியான் கூட இல்லை, நியான் லைட் போடலாம், நியான் லைட் போடலாம். இருங்க சைடில் போட்டுக்கலாம் நம்ம. ஐயோ கலர் மாற்றணுமே. இது போடலாமா? ரெட்டு போட்டுக்கலாமா? இல்லை எல்லோ கூட நல்லா தான் இருக்கும். இல்லை வேணாம், ரெட்டே போட்டுக்கலாம். ரெட்டே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ட்ரைனிங் வேணாம். ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு போயிட்டு இந்த இது இருக்குல்ல, இதுதான் எங்க டங்கில் கூட மாற்றலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. சரி ஸ்பாய்லர் போயிட்டு 4000 போடலான்னு இருக்கிறேன். 4000 போடலாமா 11,000 போடலாமான்ற கன்ஃபியூஸாக இருக்குது. ரெண்டு ஒன்றே தானா? கார்பன். ஓகே ஓகே, இதே போட்டுருவோம். அப்புறமா காரோட கலரை மாற்றணும். பெயிண்ட் ஜாப் பிளாக். ஓ வெறியாருது செம்ம வெறியாருது. இருங்க, ஒயிட் இருக்குதா? ஒயிட்டு ஆஹா சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை, ஒயிட்டு சூப்பராக இருக்குது. ஒயிட்டு போட்டுரும். அடிச்சு விட்டேன் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்தேன். இப்போ காசு சூப்பராக இருக்கு. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். ஸ்டிக்கரிங் ஒர்க் பார்க்கலாமான்னு இருக்கேன். பார்க்கலாமா? இதுக்கு யாருமே லிவரியே போடலையா? சாரி. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே நல்லா இருக்கு. இன்னும் என்ன எல்லாத்துக்கும் கோல்டு கேட்குறானுங்க. அட இதுதான் இருக்கு. இல்லை வேணாம், நான் வந்து என்ன பண்ணுறேன், போயிட்டு ஃப்ரண்ட் பம்பரு பேக் பம்பர் மட்டும் கலர் மாற்றிக்கிறேன். இது மட்டும் கூட என்ன சைட்லேயே. ஆமாம், இப்படி மாற்றி விட்ற வேண்டியது தான் அந்த சைட்லேயும். இட்ஸ் குட், நல்லா இருக்கு. வந்தால் போதும். சூப்பராக இருக்கு.
இதான் நம்ம காரோட சைடு வியூ. ஓய் பார்த்தீங்களா? ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி ஆல் வச்சுக்கோங்க. பாய்.